எஸ் குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் நீங்களே பார்த்துருப்பீங்க. விச் இஸ் நம்மளுடைய 3 முக்கியமான எக்ஸாம் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் மற்றும் எம்டிஎஸ் எக்ஸாமில் கட் ஆஃப் அப்படின்றது எவ்வளோ வரும், கட் ஆஃப் எதை பொறுத்து இருக்குது, நம்ம அடுத்த எக்ஸாம் அதாவது 2026 வரக்கூடிய எக்ஸாம்களில் எவ்வளோ மார்க் வாங்கினா பாஸ் ஆகலாம், இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான். ஏன்னா கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் கட் ஆஃப் டிசைட் பண்ணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் மேஜர் ரோல் பிளே பண்ணுன்னு பார்ப்போம். ஒரு கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் சரி, முதல்ல கட் ஆஃப் ஏன் இதுக்கு பேர் வந்துச்சு? சிம்பிள் தான். சின்ன வயசுல நீங்க படிச்ச எல்லா எக்ஸாம்லயுமே பிக்சடான ஒரு பாஸ் மார்க் இருக்கும். சரிங்களா? ஒரு பிக்சடான பாஸ் மார்க் இருக்கும். நீங்க 100க்கு 35 எடுத்தா பாஸ், இல்ல 200க்கு 75 எடுத்தா பாஸ் அப்படின்ற ஒரு பிக்சடான பாஸ் மார்க் அப்படின்றது இருக்கும். இந்த பிக்சட் பாஸ் மார்க் யாருக்கு அப்படின்னா, வேக்கன்சி அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாம எத்தனை பேர் இந்த மார்க்குக்கு மேல வாங்கினாலும் அவங்க எல்லாருமே பாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்சம் பேர் 10th எழுதுறாங்க அப்படின்னா, அந்த 10 லட்சம் பேருமே 35 மார்க்குக்கு மேல வாங்குறாங்க அப்படின்னா, அந்த 10 லட்சம் பேருமே 10வது முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப 20 லட்சம் பேர் 12வது எழுதுறாங்க அப்படின்னா, அவங்களுமே இந்த பிக்சட் மார்க்கு மேல வாங்கிட்டாங்கன்னா, அவங்க எல்லாருமே 12வது முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ல இந்த மாதிரி ஒரு பிக்சடான பாஸ் மார்க் கொடுக்க முடியாது. அதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேக்கன்சி அப்படின்ற ஒரு விஷயம். இந்த வேக்கன்சின்ற விஷயம் என்னன்னா, எவ்வளவு ஆளை வேலைக்கு எடுக்க போறாங்க, எத்தனை பேரை கவர்மெண்ட்ல வேலைக்கு ரெக்ரூட் பண்ண போறாங்க அப்படின்ற இந்த விஷயத்தை தான் நம்ம வேக்கன்சின்னு சொல்றோம். இந்த ஆளை அதிகமா எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கட் ஆஃப் குறையும். அதே மாதிரி ஆளை கம்மியா எடுக்கிறாங்கன்னா கட் ஆஃப் ஏறும். சரிங்களா? அந்த வேகன்சியோட அதிகம் கம்மின்ற நம்பரை வச்சுதான் உங்களுக்கு இந்த கட் ஆஃப் குறையிறது ஏறுறதுலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிஜிஎல்ல 2022ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 36,000 வேகன்சி இருந்தது. அப்ப டயர் 1ஓட கட் ஆஃப் வெறும் 115 தான். இதுவே அதே சிஜிஎல் 2023ல உங்களுக்கு 8,000 வேகன்சி இருந்தது. ஆனா கட் ஆஃப் 150 வந்துச்சு. எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு பாத்தீங்களா? அப்ப வேகன்சின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். எவ்வளவு பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்றத வச்சு இந்த கட் ஆஃபோட ரேஞ்ச் அப்படின்றது மேல கீழே மேல கீழே மேல கீழே அப்படின்னு இறங்கிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால எக்ஸாமுக்கு முன்னாடி பிக்சடான கட் ஆஃபை மைண்டுக்குள்ள வச்சுட்டு நம்மளால இந்த இடத்துல படிக்கவும் முடியாது. ரெண்டாவது பாயிண்ட், நம்ம எல்லாருக்குமே மல்டிபிள் ஷிஃப்ட் எக்ஸாம். மல்டிபிள் ஷிஃப்ட்னா இப்ப டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி மாதிரியான எக்ஸாம்கள்ல உங்களுக்கு ஆல் இந்தியா முழுக்க ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். கரெக்டா? ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர்ல நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்களோ அதுதான் உங்களோட ஃபைனல் மார்க்கா இருக்கும். ஆனா நம்மளோட எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரே நாள்ல ஒரே கொஸ்டின் பேப்பர்ல எக்ஸாம் நடக்க போறது கிடையாது. ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்றதுனால உங்களுக்கு மல்டிபிள் ஷிஃப்ட்ல இந்த இடத்துல எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ண போறாங்க. அதுல என்ன சார் பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த சிஜிஎல் 2025ஓட சிஜிஎல் நம்ம எடுத்துப்போம். இந்த 2025ஓட சிஜிஎல்ல ஒரு 3 பேரோட மார்க்கை நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? இதான் நார்மலைசேஷன் அப்படின்ற வார்த்தையில சொல்லுவாங்க, ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஒரு ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நியூவா யாராவது தெரிஞ்சுக்கிறீங்கன்னா கத்துக்கோங்க. ஏ பி சி அப்படின்னு ஒரு 3 பேர் எக்ஸாம் எழுத போறாங்க. சரிங்களா? இந்த ஏ என்ன பண்றாரு, மொத்தம் மார்க்கு 200 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்குது. சிஜிஎல்ல எழுத போறோம்னு வச்சுப்போம். இந்த ஏ என்ன பண்றாரு, 120 மார்க் தான் வாங்குறாரு 200க்கு. இந்த பி என்ன பண்றாரு, 130 மார்க் வாங்குறாரு. இந்த சி என்ன பண்றாரு, ஒரு 140 வாங்குறாரு. ஆனா இந்த ஏவோடைய எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எவ்வளவுதான் எல்லா கொஸ்டினுமே கஷ்டமாவும் இருக்காது, எல்லா கொஸ்டினும் ஈஸியாவும் இருக்காது. பட் என்னதான் அப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டாலும் சில இடங்கள்ல அந்த கஷ்டமான ஈஸியான கொஸ்டின் மாட்டி போயிரும்ல. அப்படி ஏவோட ஷிஃப்டோட அதிகபட்ச ஆவரேஜ் ஸ்கோரே பாத்தீங்கன்னா ஒரு 110 தான் இருக்கு. அதாவது இவருடைய ஷிஃப்டோட ஆவரேஜ் ஸ்கோர் 110 தான் இருக்கு. அதாவது 100 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. அந்த 100 பேர்த்துல ஆவரேஜ் ஸ்கோர் கணக்கு பண்றப்ப 110 தான் இருக்கு. ஆனா இவர் எவ்வளவு வாங்கியிருக்காரு, பிளஸ் 10 மார்க் அதிகமா வாங்கியிருக்காரு. ஆனா பியோட ஷிஃப்ட் ஆவரேஜ் எவ்வளவு இருக்குன்னா 130 இருக்கு. இவரு அதே 130 அப்படியே வாங்கியிருக்காரு. பிளஸ் மைனஸ் எதுவுமே ஆகல. சியோட ஷிஃப்ட் ஆவரேஜ் 150 இருக்கு. ஆனா இவர் எவ்வளவு வாங்கியிருக்காரு, 140 தான் வாங்கியிருக்காரு. 10 மார்க் ஷிஃப்ட் ஆவரேஜோட கம்மியா வாங்கியிருக்காரு. என்ன சொல்றேன்னு புரியுது? அதாவது இவர் கொஸ்டின் தான் இருக்கிறதுலே டஃப், இவர் கொஸ்டின் மீடியம்,
இவரு கொஸ்டின் ஈஸி. இதை வச்சே நம்ம சொல்லிடலாம். இப்போ கிளாஸ்ல நம்மளை விட 50% பேர் அதிக மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்கள விட ஆவரேஜா தானே இருக்கோம். அப்ப நம்ம 50% விட 10 மார்க் சேர்த்து வாங்கியிருக்கோம்னா நம்ம நல்லா படிக்கிறவங்கன்னு அர்த்தம். அந்த கான்செப்ட்ல நீங்க இதை பார்க்கணும். என்ன சொல்றேன்னு புரியுதா? அப்ப நீங்க என்னதான் உங்க கொஸ்டின் பேப்பர்ல இவ்வளவு மார்க் வாங்கியிருந்தாலும் இது உங்களோட ஃபைனல் மார்க் கிடையாது. நீங்க எவ்வளவு அந்த ஷிஃப்ட் ஆவரேஜை வச்சு மார்க் வாங்கியிருக்கீன்றதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு நார்மலைஸ்டு மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு மார்க் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த நார்மலைசேஷன் அப்படின்றது நம்ம கையில கிடையாது. நான் இந்த ஷிஃப்ட்டுக்கு தான் போகணும்னு எவனும் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. கரெக்டா? அப்ப இந்த நார்மலைசேஷன் அப்படின்றது நம்ம கையில இல்லைன்ற பட்சத்துல நம்ம ரா ஸ்கோரே, அதாவது நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்ல வாங்கக்கூடிய ஸ்கோரே அதிகமா இருந்தா மட்டும்தான் இந்த நார்மலைசேஷனுடைய பிரச்சனைகள்ல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும். இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அந்த வகையில இப்ப கட் ஆஃப் 150ன்னு சொல்றான்னு வச்சுப்போம். எவன் 150 மார்க் வாங்கியிருக்கானோ, இல்ல 150 வேண்டாம், கட் ஆஃப் ஒரு 140ன்னு சொல்றான்னு வச்சுக்கோ. எவன் 140 மார்க் நார்மலைஸ்டு ஸ்கோர் வாங்கியிருக்கானோ அவன் தான் பாஸ் ஆக முடியும்னு சொல்றான்னு வச்சுப்போம். இவர் 120 இருந்தாலும் இவர் ஷிஃப்ட்டை விட ஒரு 10 மார்க் அதிகமா வாங்கியிருக்காருல, மேபி இவருக்கு ஒரு இல்ல 140 கூட வேண்டாம், ஒரே நிமிஷம், சாரி, கொஞ்சம் சிம்பிளா சொல்றேன். 130 கட் ஆஃப். சரிங்களா? 130 மார்க் எடுத்தா ஒரு யூஆர் கேண்டிடேட் பாஸ்ன்னு சொல்றாங்கன்னு வச்சுப்போம். இப்ப கேண்டிடேட் பி எவ்வளவு வாங்கியிருக்காரு? 120 தான் வாங்கியிருக்காரு. ஆனா இவரு அவரோட ஷிஃப்ட் ஆவரேஜோட ஒரு 10 மார்க் சேர்த்து வாங்கியிருக்காரா? அதனால நம்ம என்ன பண்றோம், இவருக்கு ஒரு 10 மார்க் சேர்த்து கொடுத்து இவரோட மார்க் 130ன்னு சொல்லி இவரை பாஸ் பண்ணிடுறோம். இங்க என்ன பண்ணிருக்கான், கேண்டிடேட் பி 130 தான் வாங்கியிருக்கான். அப்ப கேண்டிடேட் பிக்கு அந்த 130ன்ற மார்க் அப்படியே போட்டு அதே 130 போட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த கேண்டிடேட் பியும் பாஸ் பண்ணிடுறோம். ஆனா கேண்டிடேட் சி நீ 140 வாங்கியிருந்தாலும் இங்க ஷிஃப்ட் ஆவரேஜ் 150 இருக்கும் பட்சத்துல இந்த ஆள் வாங்கின 140 விட ஒரு 12 மார்க் கூட குறைக்கலாம். எப்பயுமே 10 தான் குறையணும், அதாவது எவ்வளவு ஷிஃப்ட் ஆவரேஜோட அதிகம் கம்மியும் அப்படிதான் குறையணும்ன்ற அவசியம் கிடையாது. 12 மார்க் கூட குறைச்சு -12ன்னு போட்டு 100 என்ன சொல்லலாம் 128ன்னு கூட உங்களுக்கு கொண்டு வந்து இவரை ஃபெயில் ஆக்குறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இது நம்ம கையில கிடையாது. இந்த நார்மலைசேஷன் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில இது கிடையவே கிடையாது. அப்ப நம்ம கையில என்ன இருக்கு அப்படின்னா 200 மார்க்குக்கு நீங்க வாங்கக்கூடிய ரா ஸ்கோரே ஒரு 150 கிராஸ் பண்ணும் பட்சத்துல உங்களால சிஜிஎல் எல்லாம் என்ன பண்ணிட முடியும், ஈஸியா டயர் 1 பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். மீதி 50 மார்க் இருக்குல்லடா, மத்தது போட்டோம். அப்ப இந்த மாதிரி டார்கெட் வச்சு படிக்கிறவங்க தான் டயர் 1 ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போவாங்க. ஸோ டயர் 1 கிளியர் பண்ணாண்டா அடுத்த நாள் டயர் 2வே போக முடியும். அதனால இந்த கான்செப்டை நல்லா மண்டைக்குள்ள ஏத்திக்கணும். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். என்ன சொல்றேன்னு புரியுதா? மல்டிபிள் ஷிஃப்ட்ல இது ஒரு பெரிய முக்கியமான பாயிண்ட். அப்ப மொதல் பாயிண்ட் வேகன்சி பத்தி பேசணும், ரெண்டாவது பாயிண்ட் மல்டிபிள் ஷிஃப்ட் பத்தி பேசணும். சரிங்களா? இந்த 2 பாயிண்ட் ஃபேக்டர்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. இந்த 2 தான் 2 முக்கியமான அம்சங்கள் நம்மளுடைய எஸ்எஸ்சியோடைய, எஸ்எஸ்சின்னு இல்லை, பேங்கிங், இந்த மாதிரி மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். அந்த வகையில இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸை வச்சு சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் மற்றும் எம்டிஎஸோட கட் ஆஃப் அடுத்த வருஷத்துக்கு எவ்வளவு வரும், சேஃப் ஸ்கோர் எவ்வளவு இருக்கும் அப்படின்ற சின்ன ஒரு அசம்ஷன் வீடியோ தான் இது. ஸோ அதனால ஜஸ்ட் இதை வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க போதும். சரிங்களா? இப்ப சிஜிஎலுக்கு நமக்கு ப்ராப்பரான டேட்டா இருக்கு. 2024 கட் ஆஃப் பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு 153 இருந்தது, ஓபிசிக்கு 146, இடபிள்யூஎஸ்க்கு 141, எஸ்சிக்கு 126, எஸ்டிக்கு 111 இருந்தது. ஆனா 2025ல கட் ஆஃப் ஒரு 16 மார்க் குறைஞ்சு 136, இங்க அதே மாதிரி ஒரு 16 மார்க் குறைஞ்சு 130, 14 மார்க், 11 மார்க், 5 மார்க்னு குறைஞ்சு உங்களுக்கு கட் ஆஃப் பயங்கரமா சரிவடைஞ்சுது. இதுல என்ன சார், ஒருவேளை இப்போ வேகன்சி அதிகமா இருக்குமே சார், அதனால கட் ஆஃப் குறைஞ்சதான்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. இதுல மூணாவது ஃபேக்டர் நான் இந்த இடத்துல தான் சொல்லலான்னு இருக்கேன். கொஸ்டின் பேப்பருடைய டஃப்னஸ். சும்மா எல்லா தடவையும் ஒரே கொஸ்டினே கேட்காம புது புது கேள்விகள் இந்த 2025ல கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா வேகன்சி இங்க 17,000 வேகன்சி இருந்தது, ஆனா இந்த வருஷம் 14,000 வேகன்சி தான். வேகன்சியுமே கம்மி தான், ஆனா கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கம்மியாயிருக்கு. அப்பதான் இந்த மூணாவது ஆள் உள்ள வரான். இந்த 2025ஓட கொஸ்டின் பேப்பர்ல நிறைய நியூ கொஸ்டின்ஸை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த நியூ கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் யூடியூப்ல செஷன் கொண்டு போறது, இங்க கிளாஸஸ்ல பிடிஎஃப் ஆல்டர் பண்றது, டெஸ்ட் மாத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் மெயினான பாயிண்ட் இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2025ல ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் மாத்திரானா அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்காக அந்த கொஸ்டினை வச்சு அடிச்சுட்டு தான்
அடுத்த ஷிஃப்ட் ஆஃப் கொஷினுக்கு போவோம். ஸோ அப்போ நீங்கள் இந்த 2025ஓட கொஷின்ஸை மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். ப்ரீவியஸ் இயரை நல்லா பார்த்து படிக்க ஆரம்பிக்கணும். நான் நிறைய வீடியோஸில் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். சரிங்களா? அந்த ரோலோடைய ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2026 எக்ஸாமில் வெளிப்படையாக தெரியும். ஏன்னா 2025ஓட கொஷினை நிறைய பேர் பார்த்துருவாங்க. அந்த 2026 கொஷினில் உங்களுக்கு வெளிப்படையாக அது தெரியும். சரிங்களா? ஸோ அப்போ மெயினாக இந்த சிஜிஎலோடைய ரிசல்ட் தான் இப்போ வந்திருக்கேன். இன்னும் சிஹெச்எஸ்எலோட 2025 ரிசல்ட்டை நம்ம பார்க்கல. எம்டிஎஸ் எக்ஸாம் இன்னும் நடக்கவும் இல்லை. அப்போ இந்த சிஜிஎல்ல நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. புது கேள்விகள் கொண்டு வந்தா பசங்க திணறாங்க, புது கேள்விகளை அப்ரோச் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க. அதனால ஒரு 10லேருந்து 20 மார்க்குக்குள்ள உங்களுக்கு கட் ஆஃப் குறையுது அப்படின்னு. அது 2025 ஒரு சூப்பரான வருஷம், குறைச்சிருக்கான். 2026 அதை ஞாபகம் வச்சு பயன்படுத்தி கரெக்டாக அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தயார்படுத்திக்கோங்க. புது டாபிக்ஸ் என்னெல்லாம் வந்திருக்குன்றதை முதற்கொண்டு யூடியூப்ல நம்ம வீடியோவை கொண்டு போவோம். அதையுமே பார்த்து உங்களோட சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் ப்ரிப்பரேஷன் நீங்கள் கொண்டு போகலாம். சரி சார், எனக்கு அடுத்த வருஷத்துக்கு 2026க்கு ஒரு சேஃப் ஸ்கோர் சொல்லுங்க அப்படின்னா, நான் எப்பயுமே சொல்லக்கூடிய சேஃப் ஸ்கோர் தான் இங்கே சிஜிஎல்லை பொறுத்த வரைக்கும். நீ வந்து ஒரு யூஆர் கேட்டகரியில் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா, 150 மார்க்குக்கு மேலே வாங்கப்பாரு. ஓபிசியில் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா, 145க்கு மேலே வச்சுக்கப்பாரு. இடபிள்யூஎஸ்ல பாஸ் பண்ணுமா, 140க்கு மேலே வச்சுக்கப்பாரு. எஸ்டியில் பாஸ் பண்ணணும் 135, எஸ்டியில் பாஸ் பண்ணால் 130. பட் இதெல்லாம் ரெண்டாவது தான். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு கவர்மெண்ட் வேகன்சி ஒதுக்குறப்ப 100 வேகன்சியில் எடுத்தோடனே 50 வேகன்சியை யூஆருக்குன்னு ஒதுக்கிடுவாங்க. அப்போ எந்த ஒரு கேண்டிடேட் 151 வாங்குறாரோ அவர் யூஆர்லையும் பாஸ், அவர் எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாலும் எஸ்டிலையும் பாஸ். ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கை வச்சு தான் உங்களை வந்து கிளாசிஃபிகேஷன் பிரிக்க போகிறாங்க. சரியா? நீங்கள் பாஸ் மார்க்கே வந்து யூஆர்லேயே வாங்கிட்டீங்கன்னா யூ ஆர் நாட் அ எஸ்டி கேண்டிடேட், யூ வில் பி கன்சிடர்ட் அஸ் அ யூஆர் கேண்டிடேட். யூஆருக்கு தான் வேகன்சி அதிகம். அதனால இந்த ரிலாக்ஸேஷன் வந்து ரொம்ப பெரிய ஒரு மித்து மாதிரி நினச்சிக்க கூடாது. இங்கெல்லாம் பிரிகிற வேகன்சியே 100ல் வந்து 7 வேகன்சி தான் பிரியுமே. ஏன்னா மீதி 50 வேகன்சி இங்கே தான் இருக்க போகுது. அதனால இவங்களுக்கு கட் ஆஃப் ரொம்ப கம்மி. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக வருது, யூஆர் கேண்டிடேட்ஸ்க்கு கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக வருது. சரியா? அப்போ நல்லா படித்தாலும் யூஆர் தான், யூஆராக இருந்தாலும் யூஆர் தான் அப்படின்ற அந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எய்ம் ஃபார் த சன் லேண்ட் ஆன் த மூன்னு சொல்லுவானுங்களடா, அந்த மாதிரி சூரியனுக்கு எய்ம் பண்ணி 3 நிலவுலையாவது விழுந்துடணும். அப்போ இந்த கட் ஆஃப் எய்ம் பண்ணி நம்மளோட அந்த கேட்டகரி கட் ஆஃப்லையாவது வரப்பாருன்னு நினைக்கிறேன். யூஆர் நீ இல்லை சார் எனக்கு கேண்டிடேட்டே யூஆர் தான் சார் அப்படின்னா, அப்போ நீ மற்றவனோட நல்லா படிக்க ஆரம்பி. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அப்போ சிம்பிள் தான்டா. ஒரு ஓபிசி கேண்டிடேட், ஒரு எஸ்சி கேண்டிடேட், ஒரு எஸ்டி கேண்டிடேட் யாராக இருந்தாலும் அதிக மார்க் வாங்கும் பட்சத்தில் அவன் யூஆர் தான்னா, நீயும் அதே அதிக மார்க் வாங்கினா நீயும் யூஆர் தான். அது எந்த ஒரு இதுவும் இருக்க போகிறது கிடையாது. சரியா? ஸோ எப்பயுமே வேகன்சி பிரிக்கிறப்ப இந்த ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 150 மார்க் வாங்கணும்னா நீங்கள் 100க்கு எத்தனை கொஸ்டின் கரெக்ட் வாங்கணும்? 75 கொஸ்டின் கரெக்ட் வாங்கணும். நெட் கரெக்ட் வாங்கணும். சரிங்களா? 75 கொஸ்டின் கரெக்ட் வாங்கணும்னா டயர் 1ல மினிமம் 80லேருந்து 85 கொஸ்டினாவது நீங்கள் எய்ம் பண்ணீங்கன்னா தான் உங்களால் என்ன பண்ண முடியும்? சிஜிஎல்ல டயர் 1 ஈஸியாக கிராக் பண்ண முடியும். நான் டயர் 2 பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறது இல்லை. ஏன்னா இந்த சிஜிஎல், சிஹெச்எஸ்எலோட டயர் 2 முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். இப்போ இந்த வீடியோ டயர் 1 பேஸ்டு வீடியோ மட்டும்தான். சரிங்களா? அப்போ சிஜிஎலோடைய 2 வருஷ வேகன்சியும் கம்பேர் பண்ணி பார்த்தாச்சு. இதான் அந்த 2 வருஷ கட் ஆஃபையும் கம்பேர் பண்ணி பார்த்தாச்சு. இந்த வருஷத்துக்கு ஒரு சேஃப் ஸ்கோரும் கொடுத்தாச்சு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இந்த கட் ஆஃப் வந்திருந்தாலுமே ஐயோ ஏன்டா இவ்வளோ கம்மியாக வந்திருக்குன்னு எல்லாருமே அந்த டஃப்பான கொஸ்டின்ஸை படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அடுத்த வருஷம் தானாகவே கட் ஆஃப் ஏறிடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்ததை சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2022ல் 2023-24 கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2023க்கு 150, ஆனால் 2024க்கு 153 வந்துருச்சு. இதில் வெறும் 8000 வேகன்சி, இதில் 17000 வேகன்சி. வேகன்சி அதிகமாக இருந்தாலுமே கட் ஆஃப் ஒரு 3 மார்க் கூடுனதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாருமே இந்த 2023 கொஸ்டின் பேப்பரை நல்லா தரவாக படிச்சுட்டான். அப்போ 2024 அதே கேள்விகள் மாதிரி ரிப்பீட் ஆனதுனால அவனால் அதிக மார்க் எடுக்க முடிஞ்சது. இப்போ இந்த தடவை கட் ஆஃபும் கம்மியாக வந்துருச்சு. ஆஹா, அப்போ பயங்கரமான கொஸ்டின்ஸ், புது கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்ட்டு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ அடுத்த வருஷம் கண்டிப்பாக 140க்கு மேலே மினிமமாவது வந்துடும். நம்ம சேஃப் ஸ்கோருக்கு ஒரு 150 டார்கெட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளால டயர் 1 கிளியர் பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸ் இயரை நல்லா படிங்க. சரியா? அடுத்துதான் உங்களுக்கு சிஹெச்எஸ்எல்க்கு போகிறோம். சிஹெச்எஸ்எல் பற்றி பேசணும் அப்படின்னா இந்த கட் ஆஃப் வச்சு பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும். 2023ல் 153 இருந்தது, 2024ல் 157 மாறிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி 152, 156 அப்படின்னு கட் ஆஃப் அப்படின்றது சிஹெச்எஸ்எல்க்கு வருஷம் ஏறிக்கிட்டே தான் போகுது. இதுக்கு 2 ரீசன் இருக்கு. சிஹெச்எஸ்எல்ல
இதுக்கு முன்னாடி இருந்த 2 போஸ்டிங், போஸ்டல் அசிஸ்டன்ட், ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் அப்படின்னு 2 போஸ்டிங் இருந்துச்சு. இது இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 10,000 வேகன்சி கிட்ட வந்துட்டு இருந்தது. 10,000 கூட இல்ல, ஒரு 5 to 8,000 வேகன்சிஸ் கிட்ட வந்துட்டு இருந்தது. ஆனா இந்த போஸ்டல் அசிஸ்டன்ட், ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் 2022ல என்ன பண்றான், சிஜிஎலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். அதனால சிஹெச்எஸ்எல்ல வரக்கூடிய வேகன்சியே வந்து பாத்தீங்கன்னா 1000ல இருந்து அதிகபட்சம் 3000 வரைக்கும் தான் வருது. வேகன்சி கம்மியாகும் பட்சத்துல உங்களுக்கு கட் ஆஃபும் பயங்கரமா ஏறிக்கிட்டே தான் போகுது. அதனால சிஹெச்எஸ்எல்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிஜிஎல்ல ஜஸ்ட் மிஸ்ல ஒருத்தன் ஃபெயில் ஆகிறான் அப்படின்னா அந்த டைமை யூஸ் பண்ணி சிஹெச்எஸ்எல்க்கு நல்லா படிச்சு சிஹெச்எஸ்எல்ல பாஸ் ஆகிடலாம். இதுதான் அவனால பண்ண முடிஞ்சது. சிஜிஎலுக்கும் சிஹெச்எஸ்எலுக்கும் சிலபஸ் வைஸ்லையும் சரி, கொஸ்டின் வைஸ்லையும் சரி, பேட்டர்ன் வைஸ்லையும் சரி, எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்க போறது கிடையாது. சரியா? அதனால சிஜிஎல் தப்பி போய் சிஹெச்எஸ்எல்ல பாஸ் ஆனவங்க அதிகமே தவிர சிஹெச்எஸ்எலுக்குன்னு தனியா உட்காந்து யாருமே ப்ரிப்பேர் பண்றது கிடையாது. அப்படி ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா வேகன்சி ரொம்ப கம்மி, கட் ஆஃபும் பயங்கர அதிகம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால் ப்ராப்பராக அப்ரோச் பண்ணி, ஓகே சார் இப்போ சொல்கிறாரு நான் இன்னும் டிகிரியே முடிக்கல, நான் டேரெக்டாக சிஹெச்எஸ்எல் படிக்கிறேன்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். சார் நான் இப்போ ஃபைனல் இயர் தான் படிக்கிறேன், இன்னைக்கு இன்னும் வந்து 1 வருஷம் டைம் இருக்கு, நான் இந்த வருஷம் ஏதாவது எக்ஸாம் எழுதலாமா, இல்லை இல்லை இது இல்லாமல் வேற ஏதாவது எக்ஸாம் இருக்கா அப்படின்ற நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு எக்ஸாம் தான் இந்த என்ட்ரி லெவல் எக்ஸாமா இருக்கக்கூடிய எம்டிஎஸ் எக்ஸாம். சரிங்களா? ஸோ சிஹெச்எஸ்எலுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா சேஃப் ஸ்கோருன்றது சும்மா பேருக்கு போட்டிருக்கேன். 165 வாங்கினாலே 10மான்னு தெரியல, போற போக்க பார்த்தா அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. ஸோ அதனால இதை இக்னோர் பண்ணிடலாம். சிஹெச்எஸ்எல்ல பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னதுதான், கட் ஆஃப் போ ஏறிக்கிட்டே தான் போகுது. 157 சேஃப் ஸ்கோர், இன்னொரு 3 சேர்த்தாலே 160 ஆகி போயிடுச்சு. 160 இட்ஸ் நாட் அ ஈஸி திங். 80 கொஸ்டின் நீங்க கரெக்டாக ஆகணும், நெட் கரெக்டாக ஆகணும். 80 கரெக்ட் வாங்கினா நீங்கள் 85லேருந்து 90க்குள்ளே அட்டன் பண்ணியிருக்கணும். அப்போனா தான் உங்களால் இந்த 80 கொஸ்டின்றதை நெட் கரெக்ட் வாங்க முடியும். ஸோ இது ஒரு நார்மலான விஷயம் கிடையாது. சரியா? அதனால சிஹெச்எஸ்எல்ல தாண்டி அடுத்த எக்ஸாமான எம்டிஎஸ்க்கு போவோம். எம்டிஎஸ் ஓகே, அதுக்கு முன்னாடி சிஹெச்எஸ்எல் சிம்பிள் தான். சிஹெச்எஸ்எலுக்கு ஹை கட் ஆஃப் வரதுக்கு காரணம் பேப்பர் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் பயங்கர காம்படிஷனாக இருக்கும், வேகன்சியுமே லிமிட்டடாக இருக்கும். ஸோ சிஜிஎல்ல லோயர் கட் ஆஃப் வரதுக்கு பேப்பரை சிஜிஎல்லை விட கொஞ்சம் டஃப் ஆக்கி விட்டுருவான். வேகன்சி கம்பேரிட்டிவ்லி சிஹெச்எஸ்எல்லை விட அதிகமாக இருக்கும். நான் சொன்ன பாயிண்ட் தான் இந்த இடத்துல சும்மா ஏபின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து கடந்த 3 வருஷங்களில் நடந்த எம்டிஎஸ் எக்ஸாமோட அனாலிசிஸ். 2025க்கு இன்னும் நடந்து முடிக்கல. 2025க்கு February 2026 தான் எக்ஸாமே நடத்துகிறாங்க. கொஞ்சம் டிலே ஆகி போயிடுச்சு போன வருஷம். ஸோ அதனால் அதில் இது ஒரு ஃபைனல் கட் ஆஃப் அப்படின்றதுனால நான் ரீஜனல் வைஸ் கட் ஆஃபே கொடுத்துட்டேன். டயர் 1 கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியாவுக்கு ஒரே ஒரு கட் ஆஃப் தான் வரும். ஆனால் எம்டிஎஸ்ல ஃபைனல் கட் ஆஃப், அதாவது டயர் 2 கட் ஆஃப், மற்ற எல்லா எக்ஸாம்ஸில் டயர் 2 கட் ஆஃப் மாதிரி எம்டிஎஸ்ல டயர் 1 கட் ஆஃபே உங்களுக்கு ரீஜனல் வைஸில் வந்துடும். அதில் சென்னையோடைய அந்த எம்டிஎஸ் மற்றும் ஹவில்தாருடைய கட் ஆஃப் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். உங்களுக்கு கடந்த 3 வருடங்களில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 120க்கு ஒன்று போயிருக்கு, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 136க்கு போயிருக்கு. அப்போ மொத்த மார்க் உங்களுக்கு இந்த இடத்துல 150, இதுல 120ல இருந்து 136 வரைக்கும் கட் ஆஃப் போகுது. அப்படின்ற பட்சத்துல நீங்க உங்களோட சேஃப் ஸ்கோரே இந்த லார்ஜஸ்ட் ஸ்கோரா தான் இருக்கணும். நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 135ன்னு வச்சுக்கலாம். இந்த 135 அவுட் ஆஃப் 150 தான் உங்களுடைய சேஃப் ஸ்கோரா இருக்கும் அடுத்த வருஷம் எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு. சரிங்களா? 135க்கு மேல நீங்க வாங்கினீங்கன்னா தாராளமா நீங்க 100% பாஸ் ஆயிருவீங்க. 135 வாங்குறது அவ்வளவு ஈஸியும் கிடையாதுரா. 45 கொஸ்டின் 50க்கு வாங்கினாதான் ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு, 135 மார்க் வரும் 150 மார்க்குக்கு. சரியா? ஏன் எம்டிஎஸ்க்கு இவ்வளோ கட் ஆஃப் அதிகமாக வருது? சிம்பிள் தான். ஏன்னா இதுக்கு இங்கிலீஷும் ஜிஎஸும் மட்டும்தான் இருக்கு. ஏதோ அவனோட நேரம் அவன் படிச்சது அந்த 50 கேள்வியில அவனுக்கு அசால்ட்டா 45 கேள்வி தெரிஞ்சு போயிருச்சு அப்படின்னா அவனால பாஸ். அசால்ட்டாலாம் கிடையாது, நல்லா படிச்சிருக்கான். எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் 30 ஷிஃப்ட்ல இருந்து 40 ஷிஃப்ட் வரைக்கும் போகும். அவன் போற ஏதோ ஒரு அந்த எக்ஸ்ன்ற ஷிஃப்ட்ல அவனுக்கு இந்த கேள்விகள் எல்லாமே, அவனுக்கு இந்த ஒகேபுலரி எல்லாமே, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அவன் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவான். இது ஒரு கேம்பிள் மாதிரி தான். பட் கேம்பிள் அப்படின்றப்ப அது ஒரு 0.1% இந்த லக்கு ஃபேக்டர் இருக்குமே தவிர மீதி பசங்க போடக்கூடிய உழைப்பு. இப்போ கூட எம்டிஎஸ் எக்ஸாம் பசங்க எழுத போறாங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறப்ப எம்டிஎஸ் நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க, நிறைய பேர் படிக்கலாம்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. நம்ம இந்த எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு சொன்ன மெயினான அப்ரோச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் சிஜிஎல் முடிஞ்சிருக்கு, சிஹெச்எஸ்எல் முடிஞ்சிருக்கு, சிபிஓ எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. இது 3தோடைய கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துட்டு போ. இது 3தோட ஜிஎஸ்ஐயும் இங்கிலீஷையும் நல்லா பார்த்துட்டு போ. இந்த ப்ரீவியஸ் இயரை நீ மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போனாலே
உன்னால வரக்கூடிய எம்டிஎஸ் எக்ஸாமை நல்லா எழுத முடியும் அப்படின்னு சொல்றது தான். ஏன் எப்படி சார் இது உங்களுக்கு தெரியும்? சிம்பிள் தான். இங்க நம்ம இன்ஸ்டிடியூட்ல சிஜிஎல் நடந்ததுக்கு அப்புறம் சிஜிஎலோட ஆன்சர் அனலைஸ் பண்ணுவோம். சிஹெச்எஸ்ஸோட ஆன்சர் அனலைஸ் பண்ணுவோம். சிஜிஎல்ல கேட்ட மாதிரியான அதே கேள்வி சிஹெச்எஸ்எல்ல இருக்கு. சிஹெச்எஸ்எல்ல கேட்ட மாதிரியான அதே கேள்வி சிபிஓல இருக்கு. அப்ப சிபிஓல கேட்ட மாதிரியான அதே கேள்வி எம்டிஎஸ்ல இருக்கு. கரெக்டா? அதனால இந்த பேட்டர்ன் அட்லீஸ்ட் 2026 வரைக்குமாவது இந்த புது கேள்விகள், அந்த சேஞ்சஸ் இன் தி கேள்விகள் இருக்க தான் போகுது. என்னதான் அந்த கோரான பார்ட்ட ஒரு 80% கேள்விகள் ரொப்பி இருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 20% அந்த புது கேள்விகள் தான். நான் ஒரு ஃப்ரெஷ் ஆஸ்பரண்டாக இருக்கும் பட்சத்தில் முதல்ல அந்த 80% டார்கெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 20% வரணும். ஆனால் நீங்கள் ஒரு வெட்ரன் ஆஸ்பரண்ட் ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அந்த 80% சிலபஸ் பேசிக்லாம் நல்லா தெரியும், உங்களால் இப்போ சிஜிஎல் மார்க் போட்டிங்கன்னா ஒரு 120 வாங்க முடியுது அப்படின்னா நீங்கள் அந்த புது கொஷின்ஸ் என்னன்றதை உட்காந்து படித்தாதான் அந்த 120 140ஆவோ 150ஆவோ மாறும். நான் ஒரு ஃப்ரெஷ் ஆஸ்பரண்ட்னா நீங்கள் எடுத்தோடனே இந்த புது டாபிக்ஸ் பற்றிலாம் கவலைப்பட வேணாம். புது டாபிக்ஸ்னா எதடா சொல்கிறேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா இஸ்ரோ, டிஆர்டிஓ, என்விரான்மெண்ட் பற்றின கேள்விகள்லாம் புதுசாக நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. சரியா? ரீசனிங்கில் கிரிட்டிக்கல் ரீசனிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி ஆப்டிடியூட்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, குவாடினேட் ஜாமெட்ரியாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு 1-2 கேள்வியாக வந்தாலும் அந்த 1-2 கேள்வியுமே நமக்கு மார்க் தானடா. அதை கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களால் அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமை நல்லா ப்ராப்பராக படித்து கிளியர் பண்ண முடியும். ஸோ நம்பிக்கையோடு இருக்கணும். இந்த வருஷம் ஒரு பயங்கரமான எக்ஸாம் வருஷம். கரெக்டாக இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காமன் எக்ஸாம்ஸே பார்த்தீங்கன்னா 2026 எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் விட போகிறான், சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷன் விட போகிறான், எம்டிஎஸ் வரப்போகுது, இது இல்லாமல் ஜிடி வரப்போகுது, சிபிஓ வரப்போகுது. இது எல்லாருமே தாராளமாக எழுதக்கூடிய எக்ஸாம். இது இல்லாமல் ரயில்வேவை பொறுத்த வரைக்கும் என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷனில் கிராஜுவேட் மற்றும் அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸாமுக்கு இந்த வருஷம் பஞ்சமே கிடையாது. என்னன்னா இது எல்லாத்துக்குமே காமனாக பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸும் பேட்டர்னும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கரெக்டா? என்ன ரயில்வேக்கு இங்கிலீஷ் அப்படின்றது கிடையாது, அவ்வளோதான். மற்றபடி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிலாம் லைட்டாக ஆல்டர் பண்ணாலே போதும், இந்த எல்லா எக்ஸாமையுமே உங்களால் ஒன்றா கிராக் பண்ண முடியும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி அப்கமிங் எக்ஸாம்ஸ். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணி அடுத்து என்ன மாதிரியான ஜென்ரல் வீடியோ வேணும் அப்படின்றத சொல்லுங்கள். எப்பயுமே ஒரு புது வருஷம் ஆரம்பிக்கிறப்ப நம்ம இதை பண்ணுவோம், புதுசான விஷயங்களை சொல்லிட்டு வருவோம். அதை தான் இந்த வருஷமும் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you all in the next video. Thank you. Tata. Bye bye.